இன்னைக்கு நாம 2024 வருஷம் ரிலீஸ் ஆன வெல்கம் பிக்கரி அப்படின்ற ஒரு இந்தியன் வெப் சீரிஸோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட பொண்ணு என்னன்னா ஜிமிக்கி அப்படின்ற ஒரு பொண்ணை ஹீரோ லவ் பண்ணி கல்யாணம் பண்றாரு. ஆனா முதல் ராத்திரில அந்த பொண்ணுக்கு பத்தி மாமியாக்காரி அந்த இடத்துல இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் ஹீரோக்கு இந்த வீட்டுல வந்து பார்த்தனா ஏகப்பட்ட மருமகள் இருக்கிறது தெரிய வருது. அது என்ன ஏதுன்ட்டு ஹீரோ கண்டுபிடிக்க பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்தை விட்டு தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி முயற்சி பண்றாரு. அதுக்கு அடுத்தது ஹீரோ தப்பிச்சாரா இல்லையா அப்படின்ற இந்த வெப் சீரிஸோட மீதி கதையே. இந்த வெப் சீரிஸ 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் பாருங்க. ஏன்னா சீரிஸ் முழுக்கவே அந்த மாதிரி காட்சிகள் ஏகப்பட்டது இருக்கு. ஆனா நான் சொல்ல போற இந்த ஒரு சீரிஸ நீங்க யாரு வேணா கேட்கலாம். உங்களுக்கு சீரிஸோட கதை மட்டும் தான் சொல்ல போறேன். மத்தபடி எந்த ஒரு தவறான காட்சிகளும் இந்த வீடியோல காட்டப்படாது. அண்ட் முதல்ல யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது மிஸ்டர் ஹரிஹரன் யூடியூப் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ நாம இந்த கதைக்குள்ள போயிடலாம். முதல் எபிசோட் தொடக்கத்திலேயே ஒரு லேடி என்ன பண்றாங்க, நல்லா உட்காந்துக்கிட்டு சிகரெட் அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, இங்க பாரு, இந்த ஊர்லயே ரொம்ப அழகாகவும் அதே மாதிரி புத்திசாலியாகவும் இருக்கிறது உன்னோட பையன் மட்டும்தான். சோ அந்த பையனுக்கு எனக்கு கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு அந்த பையனோட அப்பா என்ன சொல்றாருன்னா, இல்லங்க நீங்க நினைக்கிற மாதிரி என் பையன் கிடையாது, அவனுக்கு அந்த விவரம் எல்லாம் பத்தாது, அதோட என் பையன் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான், அவனை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு, அவனை குடுனா கொடுத்தணும், அதை விட்டுட்டு பேரெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பையனை விற்கிறதுக்காக அப்பங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் பேசி பேரம் பேசி முடிக்கிறாங்க. அப்பங்காரங்க என்ன சொல்றானா, என் பையனை படிக்க வச்ச செலவை விட இது ரொம்ப கம்மி தான், பட் பரவாயில்ல நான் வாங்கிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அது மட்டும் இல்லாம என் பையனோட உண்மையான பிழையை நான் சொன்னா கண்டிப்பா உங்களால கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி நக்கலா பேசிட்டு அந்த இடத்தை விட்டு போறான். இதை வந்து பார்த்தா அந்த லேடி சீரியஸா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே டைட்டில் கார்டை போட்டு நம்மள கதைக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு முதராத்தி நடக்கிற ரூமை காட்டுறாங்க. ரூம்குள்ள ஹீரோ பந்த கடுத்தது ஹீரோயினை பார்த்துட்டு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கிறாரு. ஒன்ன மாதிரி ஒரு அழகா நான் பார்த்ததே கிடையாது, கட்டுனா பொண்ணை தான் கட்டணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன், அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட கல்யாணமும் நடந்து போயிட்டு இந்த ஒரு நாளுக்காக, குறிப்பா சொல்லணும்னா முதராத்திரிக்காக நான் 27 வருஷமா காத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. பேசிட்டு அந்த பொண்ணு போட்டிருக்க கார்டை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. ஆனா அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அதை எடுக்க விடாம தடுத்துட்டு இருக்கா. ஏய் என்னப்பா அப்படி பண்ணிட்டு இருக்க, கல்யாணத்தப்ப பார்த்தது உன் முகத்தை, இப்போ முதராத்துல உன் முகத்தை பார்க்காம எப்படி முகத்தை காட்டு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த துப்பாட்டாவை எடுக்கிறதுக்கு திருப்பியும் தடுக்கிறாங்க. அட நான் உன் புருஷன் தானே, எதுக்கு வெக்க பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப எதுக்குமே அந்த பொண்ணு பதிலும் சொல்ல மாட்டாங்க, அந்த முக்காடும் எடுக்க மாட்டாங்க. இதனால கருப்பான ஹீரோ என்ன பண்றாரு, வலுக்காட்டமா அந்த துப்பாட்டாவை எடுக்கிறப்ப அப்பதான் தெரியுது அது வந்து பாத்தீங்கன்னா அவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பொண்ணு கிடையாது, அதுக்கு பத்தி அந்த பொண்ணோட அம்மா, அதாவது முதல் சீன்ல பேரம் பேசிட்டு இருந்தாங்கல்ல அந்த லேடி நின்னுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. எங்க நீங்க என்னங்க இங்க பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க பொண்ணு தானங்க இங்க இருக்கணும், நீங்க போயிட்டு அவங்கள வர சொல்லுங்க, இதெல்லாம் தப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பையனை சாட்டிஸ் பண்ற மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. இப்ப நீங்க போறீங்களா இல்ல இதை பத்தி உங்க பொண்ணு கிட்ட சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப என்னோட பொண்ணு எல்லாம் இங்க வரமாட்டா, சோ இன்னைக்கு நைட்டு உனக்கு எனக்கு தான் முதராத்திரி அப்படின்ற மாதிரி சொல்றப்ப எங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் உங்க பொண்ணை தான் கல்யாணம் பண்ணேன், ஆனா நீங்க என்னமோ இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் தப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இங்க பாரு, இன்னைக்கு நைட்டு ஜிமிக்கி உன் கூட இருக்க மாட்டா, அதுக்கு பத்தி கவிதா இருப்பா, கவிதாவை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இவங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா கவிதா. இல்லங்க எனக்கு பிடிக்கல அப்படின்றப்ப என்ன பாரு, என் உடம்ப பாரு, இதுக்கு அடுத்ததுமா என் பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப இவனு வந்து பார்த்தா லைட்டா அவங்கள பார்த்துட்டு இருக்கான். வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறப்ப அவனுக்கு இது சுத்தமா பிடிக்கல, அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்குறான். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா அவனை 2 அரைஞ்சு தன்னோட பழிக்கு கூட்டு வர பாக்குறாங்க. அப்பயும் வந்து பார்த்தா ஹீரோ மயங்க மாட்டான். இதனால கருப்பானவங்க என்ன பண்றாங்க, வலுக்கட்டமா ஹீரோ கூட சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா சம்பவம் பண்ணி முடிஞ்ச அடுத்தது ஹீரோக்கு என்ன பண்றாரு, மறுநாள் காலையில சூரியன் உதிச்சதுமே நேரா தான் பொண்டாட்டி தேடி அந்த வீட்டு மாடியில இருந்து படிக்கட்டோட கீழே இறங்கி தேடிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு ரூமா போயிட்டு ஜிமிக்கி இங்க இருக்கியா, ஜிமிக்கி எங்க இருக்க, ஜிமிக்கி ஜிமிக்கி அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருக்காரு. ஆனா அந்த வீட்டுல அந்த பொண்ணு இருக்கிற மாதிரியே தெரியல. அது மட்டும் இல்லாம அவங்க மாமியாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு பயத்தோட தான் தேடிட்டு இருக்காரு. கிச்சன் வரைக்குமே வந்துட்டாரு, அந்த பொண்ணு எங்க இருக்கானே தெரியல. அப்போ வந்து பார்த்தா கிச்சன்ல ஒரு டோரை சாத்தி வச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த கதவை திறந்தா கண்டிப்பா அந்த பொண்ணு இருக்கிற இடம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்க பாக்குறாரு. அப்போ வந்து பார்த்தா அது கொல்லப்புறத்துக்கு போற வழி அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அங்கேயாச்சும் இருப்பாளா அப்படின்னு சொல்லி தேடி பாக்குறப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல நின்னுட்டு ஜிமிக்கி நீ எங்க போயிட்ட, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கத்துறப்ப அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வராங்க. அந்த பொண்ணு பாக்குறதுக்கே செம்ம அழகா இருக்காங்க. ஒருவேளை இவங்க தான் ஜிமிக்கியா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நினைச்சா அதுதான் கிடையாது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜிமிக்கியோட அண்ணி போல இருக்கு. அங்க வந்ததுமே மாப்பிள்ளை கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, என்ன மாப்பிள்ளை இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப இவரு வந்து பாத்தீங்கன்னா நேத்து நடந்த விஷயம் பெல்ல தெரியக்கூடாது அப்படின்றக்காக, இல்ல நீ வீட்டை சுத்தி
பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வீட்டை தானே சுத்தி பார்க்கணும், நான் பாறேன், நான் சுத்தி காட்டுறேன், இந்த வீட்டை எங்க மேடு பள்ளம் இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே நான் காட்டுறேன் அப்படின்ட்டு அவங்க டபுள் மீனிங்ல பேசிட்டு இருக்காங்க. இது அவருக்கு புரிஞ்சிட்டு போல இருக்கு. இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, எங்க போறீங்க, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னன்னு சொல்லி கேட்கிறப்ப, நேத்து நைட்டு உங்க மாமியாருக்கு எவ்வளவு மார்க் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுட்டு, ஆமா இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, நேத்து நடந்தது இந்த ஊருக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இங்க பாருங்க நேத்து நடந்தது வெறும் ஆக்சிடென்ட் மட்டும்தான், அதை பத்தி நான் பேச விரும்பல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, சரி அவங்கள விட்டு நீ என்ன பயன்படுத்திக்கோ, நான் உனக்கு ஃபுல் கோஆபரேட் பண்றேன், நீ எனக்கு எவ்வளவு மார்க் கொடுப்ப அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த விஷயத்தை பத்தி பேச பிடிக்கல, நான் இந்த இடத்த விட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஸ்டோர் ரூமை விட்டு பெல்ல போறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அன்னிக்காரி என்ன சொல்றானா, போ எங்க போற, ஒரு நாளைக்கு இல்லாட்டி ஒரு நாள் என்கிட்ட மாட்ட தானே போற அப்படின்ற மாதிரி அவங்க பிள்ளத்தனமா பேசிட்டு இருக்கிற மாதிரி காட்டியே முதல் எபிசோட இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. ரெண்டாவது எபிசோட் தொடக்கத்திலே ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காரு. அந்த காட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு நடந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு ஹீரோ ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காரு. அப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்றானா ஒரு இடத்துல மிளகாத்துல காய வச்சிட்டு இருக்கா. இப்பதான் ஜிமிக்கி ஹீரோனை பார்த்ததுமே ஹீரோக்கு என்ன பண்றானா, ஜிமிக்கி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நேத்து நைட்டு முதராத்திரி ரூம்ல உங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா, அதை விடு, காலைல உங்க அண்ணி என்ன அப்படி பேசிட்டு இருக்காங்க, நீ எங்க போன, இங்க என்னதான் நடக்குது, உன்னை நைட்டு ஃபுல்லா தேன, அது மட்டும் இல்லாம விடிஞ்சு தேன, நீ எங்க போன அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அதுக்கு ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, நேத்து நடந்தது காலைல நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும், ஆனா நீ ஒரு தப்பு பண்ணிட்ட, எனக்கு கல்யாணமே பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்டும் ஹீரோ லைட்டா முழிச்சிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நீ வந்து பாத்தீங்கன்னா என்ன ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன், ஆனா எனக்கு ஏற்கனவே 2-3 வாட்டி கல்யாணம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்டும் ஹீரோக்கு ரொம்ப அதிர்ச்சியா போயிட்டு, நீ என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, எங்க அம்மா சொல்றத நீ கண்டிப்பா கேளு, எதையுமே தடை பண்ணாத, ஒருவேளை நீ எதையுமே கேட்காம இருந்தினா ஏதாச்சும் நடந்துரும், அவங்க எது சொன்னாலும் அக்செப்ட் பண்ணு, அப்படி அக்செப்ட் பண்ணினா நம்ம 2 பேரும் பொண்ணா இருக்கிறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இதை கேட்க ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அன்னிக்காரியும் ஹீரோனும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டு வாசல் உட்காந்துட்டு பத்தல் இடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ மாமியாக்காரிக்கு என்ன பண்றாங்கன்னா தான் பொண்ணு கூட்டு ஒரு பைய கொடுத்து அதை உள்ள பை அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. அவங்க போன கடுத்தது நேரா அன்னிக்காரி கிட்ட வந்து என்னத்த வத்தல இடிச்சிட்டு இருக்க, வர வர காரமே பத்த மாட்டேனுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அன்னிக்காரி என்ன சொல்றானா, ஆமா இங்க யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா காரம் பிடிக்க மாட்டேங்குது, நான் என்ன பண்றது அப்படின்றாங்க. அதோட மாமியாக்காரி கிட்ட ஒரு விஷயத்த கேக்குறாங்க, வீட்டுக்கு ஒரு புதுசா ஒரு இனிப்பு பலகாரம் வந்திருக்குல, அதை நான் எடுத்துக்கிட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்ப அதை கேட்டதும் மாமியாக்காரி செம்மையா கடுப்பாயிட்டா, இன்னும் அந்த ஸ்வீட்டை நானே சாப்பிடல, அதுக்காட்டி நீ என்ன அலைஞ்சிட்டு இருக்க, உன்னோட உணர்ச்சியை கட்டுப்படுத்து, இது சரி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என்ன மீறி இங்க எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு அன்னிக்காரிக்கு என்ன சொல்றானா, இங்க பாப்போமா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப உடனே கடுப்பான மாமியாக்காரி என்ன பண்றா, இங்க பாரு உரல குத்திட்டு இருக்கல, இதே உரல பொண்ணை போட்டு நான் இடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப உடனே மாமியாக்காரிட்ட அந்த உரல கொடுத்து எங்க இடிங்க பாப்போம் அப்படின்ட்டு இவங்க திமிரா பேசிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா அன்னிக்காரிக்கு என்ன பண்றானா வீட்டு கொல்லப்புறத்துல உட்காந்துட்டு யாருக்கோ போன் பேசிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ பாரா. ஹீரோ வந்து கடுத்தது, என்ன மாப்பிள்ள இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் சாப்பிடமா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, இல்லங்க எனக்கு எது வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே போனை கட் பண்ணிட்டு எது வேணாமா, உனக்கு வந்து பாத்தனா குடுக்கறதுக்கு பால் பழம் அப்படின்ட்டு ஏகப்பட்டது ரெடியா இருக்கு, ஆனா நீ எதுவுமே சாப்பிட மாட்டற, என்னதாண்டா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப உடனே ஹீரோ என்ன சொல்றானா, எனக்கு இப்போதைக்கு உங்க போன் தான் வேணும், தரீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப உடனே இந்த பொண்ணு என்ன பண்றா, சரி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கை நீட்டி போறப்ப டக்குன்னு வந்து பார்த்தா அந்த பொண்ணு அந்த போனை தன்னோட ஜாக்கெட்ல வச்சுட்டா. இதை ஹீரோ எதிர்பார்க்கவே இல்லை. என்னங்க இப்படி பண்றீங்க அப்படின்றப்ப வேணும் தானே எடுத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இவனு வந்து பார்த்தீங்கன்னா கையை அந்த பக்கம் எடுத்துட்டு போறான். பட் அவனால அந்த போனை எடுக்க முடியல. அதனால என்ன பண்றானா, எங்க இப்படி பண்றீங்க, ஒரு எமர்ஜென்சி தானங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப உனக்கு என்னோட போன் வேணும், ஆனா எனக்கு நீ வேணும் அப்படின்ற மாதிரி அந்த அன்னிக்காரி சொல்றான். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாரு நீ வந்து பார்த்தீங்கன்னா என் கூட பொண்ணாரு, நான் உனக்கு நீ என்ன கேட்கறியோ தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்கல. இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட ரொம்ப நேரமா டபுள் மீனிங்ல பேசிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து கரெக்டா மாமியாக்காரி கூப்பிட இந்த பொண்ணு அந்த கிடத்தை விட்டு போயிட்டான். ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோனை ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணை பிடிச்சனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவன் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டோட மாப்பிள்ளை இருக்கிறதுக்கே ஒத்துக்குப்பான். ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது சுத்தமா நடக்கவே இல்லை. ஒருவேளை அந்த பொண்ணு கூட இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் கற்பனை பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணா கிரண் என்ன பண்றாங்க, குப்புற படுத்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க மேல வந்து பார்த்தா யாரொருத்தவங்க தண்ணி தெளிச்சு மசாஜ் பண்ண போறாங்க. அது வேற யாருமே கிடையாது, அன்னிக்காரி தான். அப்படி மசாஜ் பண்ணும்போது என்ன சொல்றானா, வர வர உடம்பு கிளம்ப தன்மை குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி அன்னிக்காரி கேட்கிறா. இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிட்டு, ஐயோ சாரிமா 3 வாட்டி கல்யாணம் ஆயிட்டு, ஒரு வாட்டியாச்சும் உன் புருஷன் கூட அப்படி இருந்தா தானே உனக்கு எல்லாமே சரியா போகும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நீ இப்போதைக்கு அந்த விஷயத்தை பார்த்து நான் பேச விரும்பல, அதை அப்படியே விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஏய் என்ன பேச விரும்பலன்னு சொல்லிட்டு இருக்க, உன்னோட வாழ்க்கையை நீ வீணாக்கிட்டு இருக்க, அது உனக்கு புரியுதா புரியல அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இங்க பாருங்க, நீ நான் எது
பண்ணாலும் நம்மளோட நல்லதுக்காகத்தான் பண்றேன், ப்ளீஸ் அதை புரிஞ்சுக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அன்னிக்காரிக்கு செம்ம கடுப்பாகுது இவ பேச பேச. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு மசாஜ் விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ண கிரண் ஒரு இடத்துல உட்காந்துட்டு அப்புறம் சுட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோக்கு என்ன பண்றானா அந்த பொண்ணை பார்த்துட்டே இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கப்ப ஹீரோ கிட்ட ஹீரோன் ஒரு விஷயத்த கேக்குறாங்க. டேய் என்னடா அப்படியே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நைட்டு முழுக்க உனக்காக நான் காத்துட்டு இருக்கேன், ஆனா நீ வரவே மாட்ற, உங்க அம்மாவும் உங்க அண்ணியும் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க, என்ன அடையணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க, இங்க என்னதான் நடக்குது, நான் உனக்கு உண்மையா லவ் பண்ண, ஏன் இந்த மாதிரி என்ன ஏமாத்த பாக்குற அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, ஏய் உனக்கு இது எது சொன்னாலும் புரியாதுடா, நான் உனக்கு வேணும்னா எங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ தன்னோட பெட்ரூமுக்கு போறான். அங்க போய் பார்த்தா ஆல்ரெடி ஃபுல் ஃபார்ம்ல அவங்க மாமியாக்காரி உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்கள பார்த்ததுமே ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப மருமகனை கூட பார்க்காம மாமியாக்காரி என்ன பண்றானா, பாரு நான் சொல்றதை கேட்கலனா உன்னை நசுக்கி போட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே கடுப்பான ஹீரோக்கு என்ன பண்றானா, பண்ணுவ புகைதானே புடிச்சிட்டு இருக்க, புடி இன்னைக்கு நைட்டு இங்க 2 புகை எரிய போகுது, ஒன்னு நீ புடிச்சிட்டு இருக்கிறது, இன்னொன்னு நீயே தான், உன்னை இன்னைக்கு என்ன பண்ற மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. மாமியாக்காரி வந்து பாத்திரம் மருமகனை பார்த்துட்டு இருக்க, ஹீரோ வந்து பாத்திரம் அவங்கள பார்த்து முறைச்சிட்டு இருக்க. அப்படியே வந்து பாத்திரம் 2வது எபிசோட முடிச்சிட்டாங்க. 3வது எபிசோட் தொடக்கத்திலேயே ஹீரோக்கு என்ன பண்றானா தான் மாமியார்